Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது எலிட் வேவ்ல இருக்கக்கூடிய கரெக்டிவ் வேவ் பேட்டர்ன்ஸை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த செஷனில் நம்ம எலிட் வேவ்ல இருக்கக்கூடிய கரெக்டிவ் வேவ் பேட்டர்ன்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எலிட் வேவ் பற்றி எதுவுமே பார்த்தது கிடையாது. ஸோ எலிட் வேவ் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு டைப் இருக்கும், லைக் மோட்டிவ் அண்ட் கரெக்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும். மோட்டிவ் வேவ் பொறுத்தளவு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் அதே நம்ம கரெக்டிவ் வேவ் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது, பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டிவ் வேவ்ல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் த ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டிவ் வேவ் பொறுத்தளவு ரொம்பவும் சிம்பிளான கான்செப்டாக இருக்கும், பட் எஃபெக்டிவான பேட்டர்னாக இருக்கும். என்னென்ன பேட்டர்ன் சொல்லி பார்த்தீங்கன்னா, டயகனல் இருக்கும், இம்பல்ஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், ட்ரங்கேஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரங்கேஷனை பற்றி சில இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டயகனலை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு டெய்லி நம்ம வீடியோவில் பார்க்குறது தான். பட் கரெக்டிவ் வேவ் பொறுத்தளவு லாட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கரெக்டிவ்ல நமக்கு ஒரு 3 பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஜிக்ஜாக்ல 2 வேரியேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் கரெக்ஷன் 3 வேரியேஷன் இருக்கும். அடுத்து ட்ரையாங்கிள் 4 வேரியேஷன் இருக்கும். ஸோ சிம்பிள் கரெக்டிவ்ல இத்தனை வேரியேஷன் இருக்கு. அதே மாதிரி காம்பினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் காம்பினேஷன் அண்ட் ட்ரிபிள் காம்பினேஷன். அதாவது கரெக்டிவ் வேவ்ல ஒரு நார்மலான ஜிக்ஜாக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது சிம்பிள் கரெக்டிவ் சொல்லுவாங்க. அதே கரெக்டிவ் பேட்டர்ன்ல ஜிக்ஜாக், ஃபிளாட், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி டபுள் அண்ட் ட்ரிபிள் காம்பினேஷன் வந்ததுன்னா அதுக்கு பேரு கம்பைன் கரெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு காம்பினேஷன் கரெக்ஷன் பார்த்தலாம். அதாவது மோர் தென் டபுள் பேட்டர்ன் வரும். பட் இந்த வீடியோ கன்க்ளூஷனை பொறுத்தளவு ரொம்பவும் சிம்பிளா இருக்கும், உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எலிட் வேவ் பொறுத்தளவு நமக்கு மோட்டிவ் 5 ஸ்ட்ரக்சர் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 3 வேவ் கொண்ட ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் 5 வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0 இங்கே ஸ்டார்ட் ஆகிறான். ஃபர்ஸ்ட்ன்றது நமக்கு டயகனல் வேரியேஷனில் கிடச்சிருக்கான், அதை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன். தேர்டுன்றது எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும், இங்கேயும் நமக்கு தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவாக கிடச்சிருக்கான், அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 4th கரெக்ஷன், தென் 5th புல் பேக். ஸோ இந்த மாதிரி நமக்கு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கரெக்ஷன் வேரியேஷன் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி 5th நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ 5th பொறுத்தவரை நமக்கு என்ன வேரியேஷன் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வேவ் ட்ரங்கேஷன் ஆயிருக்கான். லைக் எந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4th முடிஞ்சிட்டு இந்த 5th ஆனது இந்த 4th கட் பண்ணிட்டு நமக்கு மேலே போகணும். பட் மார்க்கெட் இந்த இடத்துல அந்த மாதிரி போகலை. ஸோ அந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறா நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரங்கேஷன். ஸோ இந்த ட்ரங்கேஷன் பொறுத்தளவு மோஸ்ட்லி 5th வேவ் தான் நடக்கும். ஸோ நமக்கும் இந்த இடத்துல 5th வேவ் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரங்கேஷனை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரங்கேஷன் முடிகிற இடத்துல நமக்கு ஓவரால் 5th வேவ் முடியலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் ஆனது 3 வேவ் கொண்ட ஸ்ட்ரக்சராக கிடைக்கணும். ஸோ அந்த 3 வேவ் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துடலாம். ஸோ கரெக்ஷனை பொறுத்தவரை முன்ன சொன்ன மாதிரி தான் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேரியேஷன் கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு சிம்பிளான ஜிக்ஜாக் பேட்டர்ன் கிடச்சிருக்கான். ஜிக்ஜாக் பேட்டர்னுக்கான வேவ் கொண்ட பொறுத்தளவு நமக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர், அதாவது 0 A B C. 0 to Aன்றது ஒரு வேவ், A to Bன்றது ஒரு வேவ், B to Cன்றது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஜிக்ஜாக் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கான சப்வேவ் பொறுத்தளவும் 0 to Aல ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சரும், A to Bல ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சரும், B to Cல ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சரும் நடந்திருக்கும். லைக் இதுக்கான சப்வேவ் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 0 1 2 3 4 5 இதை ஃபாலோ பண்ணி நமக்கு 3 வேவ் கிடைக்கணும். 1 2 3 அதாவது Bல நமக்கு 3 வேவ் கிடைச்சிருக்கான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு C வேவ்லையும் ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், 4th வேவ், 5th வேவ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓவரால் 5-3-5 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சிம்பிளான ஜிக்ஜாக் முடியும். பட் இந்த இடத்துல நம்மளுடைய அனாலிசிஸ் ஆனது கம்ப்ளீட் ஆகாது. ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஓவரால் ஒரு 8 வேவ் கொண்ட சைக்கிள் முடியும் போது நமக்கு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது அடுத்த டைரக்ஷனை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் எலிட் வேவோட மேஜர் கான்செப்ட். அதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் முடியும் போது அடுத்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எந்த மாதிரி கிடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக கண்டுபிடிக்கிறது தான் எலிட் வேவ். ஸோ இந்த இடத்துல நமக்கு 8 வேவ் முடிஞ்சதுனால அடுத்த டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த டைரக்ஷனை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 8 வேவ் கொண்ட சைக்கிள் முடியும் போது அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0 1 2 3 4 5 அதை ஃபாலோ பண்ணி 6 7 8 இந்த மாதிரி நமக்கு 8 வேவ் முடியும் போது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இங்கேருந்து நமக்கு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த சைக்கிளானது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 1 2 தேர்டானது வழக்கம் போல லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி 4th ஒரு சின்ன கன்சால்டேஷன், தென் 5th இந்த மாதிரி மேலே போகும். ஸோ இதுதான் சிம்பிளான டைரக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அடுத்து நமக்கு ஒரு பெரிய ரேலி நடக்கணும். பட் மார்க்கெட்டை பொறுத்தளவு சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன்லேயே டபுள் கரெக்ஷன், ட்ரிபிள் கரெக்ஷன் இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன் நடக்கும். இந்த ரேலியை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல டபுள் கரெக்ஷன் எந்த மாதிரி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வேவ்ன்றது எலிட் வேவ்ல கம்பல்சரியாக இருக்கும். அதாவது மோட்டிவாக இருந்தாலும் சரி, கரெக்டிவாக இருந்தாலும் சரி,
த்ரீ வேவ்ன்றது ஒரு கம்பல்சரியான வேவாக இருக்கும். எப்பவுமே ஒரு த்ரீ வேவ் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இந்த த்ரீ வேவ் கரெக்டிவ் வேவ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனெக்டர்னு சொல்லுவாங்க, ஆர் எனி த்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு 3 வேவ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை கனெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் நடக்கக்கூடிய இந்த கரெக்ஷனையும் வரவிருக்கக்கூடிய கரெக்ஷனையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கனெக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸில் நமக்கு ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கரெக்டிவ் வேவ் முடிஞ்சிருக்கான், அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு த்ரீ வேவ் நடக்கும்போது அகைன் நமக்கு ஒரு கரெக்ஷன் வரும். இந்த செகண்ட் கரெக்ஷனை பொறுத்தவரை என்ன பேட்டர்ன் வேணா ஃபார்ம் ஆகலாம். அதாவது முன்ன ஃபார்ம் ஆன மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் ஜிக்ஜாகும் ஃபார்ம் ஆகலாம், ஆர் ஃபிளாட் கரெக்ஷனும் வரலாம், இல்லை இந்த இடத்துல ட்ரையாங்கிள் கரெக்ஷனும் வரலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாக நம்ம பார்க்க வேணாம், ஒரு சிம்பிளான ஒரு ஜிக்ஜாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய செஷனில் அகைன் ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா இதுக்கு பேர் தான் டபுள் கரெக்ஷன். ஸோ இந்த டபுள் கரெக்ஷனை பொறுத்தளவு மேஜர் ரூல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாட்டத்தை கட் பண்ணக்கூடாது. அதாவது வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்தை கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணிச்சுன்னா நம்ம எடுத்த வேவ் கவுண்ட் தப்பாக இருக்கும். ஸோ இந்த செஷனை பொறுத்தளவு சிம்பிளாக இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கூடிய செஷனில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.